சென்னை டிபிஐ வளாகம் முன் பகுதி நேர ஆசிரியர்கள் 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் தகவலை தற்போது காணலாம். வணக்கம் லாவண்யா, சொல்லுங்க. 15 நாளாக தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. நாம் தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகம் முன்பு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 15வது நாளாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது 2021 ஆண்டின் பொழுது திமுக அரசு 181வது வாக்குறுதியாக ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என வாக்குறுதி அளித்தது. ஆனால் அந்த ஆட்சி காலமே முடிவடையக்கூடிய ஒரு தருவாயிலும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை. அதிலும் குறிப்பாக பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்தவரை ஓவியம், இசை, தையல், கணினி என மாணவர்களினுடைய தனித்திறன்களை வெளிக்கொணரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார்கள். பல்வேறு மாணவர்கள் பல மாநிலங்களில் பல மாவட்டங்களில் பரிசுகளை வென்று குவிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கிய காரணமாக பகுதி நேர ஆசிரியர்களினுடைய பங்களிப்பானது இருக்கிறது. தொடர்ந்து 15 நாட்களாக பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு பள்ளிகளினுடைய மாணவர்களினுடைய கல்வி நலன் பாதிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது பகுதி நேர ஆசிரியர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். 15 நாளான ஒரு போராட்டம், ஒரு உணவு இல்லாம தூக்கம் இல்லாம தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. என்ன மனநிலையில இருக்கீங்க? மேடம், நாங்க சொற்ப ஊதியத்துல வெறும் 12,500 ஊதியத்துல நாங்க கடந்த காலத்துல 16,547 பேர் நியமிக்கப்பட்டது 2012. அவரு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா இருந்தாலும் நாங்க தேர்தல் வாக்குறுதின்னு சொன்னா முத்தமிழ் கலைஞர் அவருடைய தவப்புதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு, நாங்க சொன்னதும் செய்வோம் சொல்லாததும் செய்வோம் சொன்னாரு. 2021 தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னார்? 181 தேர்தல் வாக்குறுதியா சொன்னாரு. 2000 சொன்னாங்க. 181 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. சொன்னதும் செய்வோம் சொல்லாததும் செய்வோம் சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன வாக்குறுதி திருவாவூர்ல நடக்கிற தேர்தல் பிரச்சாரத்துல இந்த ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தா அந்த ஸ்டாலின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொன்னாரு. இதுவரையும் ஆட்சி முடிய போற தருவாயில் இருக்கு. நாங்க களத்துல கடந்த 8ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியா 15 தினங்களா வெயிலும் மழையும் பொருட்படுத்தாம களத்திலே இருக்கிறோம். ஆனா எங்களுக்கான ஊதியம் உயரல, எங்களுடைய கஷ்டமும் போகல. எங்களோட பயணித்த சகோதரன் பார்த்தசாரதி காஞ்சிபுரத்து மாவட்டம் சார்ந்த அவரு இந்த களத்துல போராடிட்டு போகும்போது ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அதே போல பெரம்பலூர் மாவட்டம் கண்ணன் அண்ணன் எங்களோட களத்துல இருந்து போராடி விஷம் இருந்து அதாவது பாய்சன் குடிச்சு அவருக்கு உயிருக்கு போராடியும் விஷம் அறிந்த ஐசியூல வச்சு கிட்டத்தட்ட 48 மணி நேரம் சொன்னாங்க. அவரோட நானும் அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணோம், கூட இருந்து எல்லாம் செஞ்சோம். ஆனா காப்பாற்ற முடியல. அவர் ஒத்த கோரிக்கைன்னா எங்களையும் கோரிக்கையா அவங்களையும் கோரிக்கையும் 181 கோரிக்கை. அவங்க சொன்னதான் 181 தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற நான் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா செய்யறேன். 100 நாள்ல செய்யறாங்க. 100 நாள் இல்ல, 5 வருஷம் முடிய போகுது. இன்னும் மனசு இறங்கல. ஆனா நாங்க களத்தை விட்டு போக மாட்டோம். நீங்க எப்ப நம்பிக்கையோட இருக்கிறோம், காத்திருக்கிறோம், நீங்க செய்யும் வரை. ஆனா நீங்க செஞ்ச நம்பிக்கை துரோகிங்கிறது அவங்க என்ன சொல்ற, நாங்க எத்தனை உயிர்கள் இன்னும் உங்களுக்கு வேணும், காவு வேணும். அவங்க புதைக்கப்படல, எரிக்கப்படல, எங்க களத்திலே விதைக்கப்பட்டு உள்ளார்கள். ஆனா நாங்க எங்க குடும்பத்தாரும் வெறும் சொற்ப ஊதியத்தை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? இங்க களத்துல இருக்கிறோம், ஸ்கூலும் போகல. நாங்க எக்ஸ்ட்ரா மொத்தம் எத்தனை உடற்கல்வி, ஓவியம், தையல், இசை போன்ற 8 பிரிவில் இருக்கிறோம். ஸ்கூல்ல 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் நாங்க எக்ஸ்ட்ரா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி சொல்லி தரோம். அது போல ரெகுலர் டீச்சர் வரலன்னா தேரி நடத்துறேன். நான் எம்ஏ பேட் தமிழ் தேரி நடத்துறேன். அது போல குழந்தைங்களை நாங்களும் போர்ஷன் கொடுக்கறோம். நல்லா ஆக்டிவிட்டியா நாங்க பாத்துக்கிறோம். நாலேஜ், அதாவது ஒரு மன அழுத்தம் இல்லாத எங்க ஸ்பெஷல் டீச்சர் தான் அவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியும். மியூசிக்கல் டீச்சர் இசை சொல்ல முடியும், பாட்டு சொல்ல கத்துக்க முடியும், உடற்கல்வி ஆசிரியர், ஓவியம், அது மாதிரி எக்ஸ்ட்ரா கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கணும். இல்லைன்னா மேக்ஸு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அது மாதிரி இங்கிலீஷு, அது எப்போதும் படி எழுதுனா மன அழுத்தம் இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்குலாம் அது பிடிக்காம போயிடலாம். அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா தொழில் கல்வியும் தேவை. அதுல எத்தனை பேர் திறமையா வந்திருக்காங்க, ஸ்டேட் வரைக்கும் போயிருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் போயிருக்காங்க. கலைத்திருவிழாவில் எங்களுடைய பார்ட்டிசிபேட் இல்லாம
அது மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியும் இல்லை ஸ்கூல்ல. இப்ப தொடர்ந்து நீங்க வந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கீங்க. உங்களுடைய பங்களிப்பு அரசு பள்ளிகளுக்கு இவ்வளவு நீங்க கொடுத்திருக்கிறதாவும் தெரிவிக்கிறீங்க. பல குடும்பங்கள்ல ஒரு தனிநபர் வருமானத்தை மட்டுமே நம்பி நடத்தக்கூடிய குடும்பங்களும் இருக்கு. ஒரு சொற்ப ஊதியம், உங்க வாழ்வாதாரத்தை எல்லாம் எப்படிதான் கொண்டுட்டு போறீங்க? கடை வாங்கி HDFC, LND, முத்தூட் பைனான்ஸ்ல என் குழந்தைகளை படிக்க வைக்கிறேன். கடை வாங்கி தான். நாங்க இறந்தும் கடங்காரன், இருந்தும் படங்காரன். என்னுடைய சமூகத்திலும் மரியாதை இல்ல, என்னுடைய உற்றார் உறவினர் முறையில் ரெகுலர் டீச்சர் மத்தியில் எங்களுக்கு ஒரு சேர் கூட கிடையாது. டீச்சர் சேர் போட மாட்டாங்க. பகுதி நேர ஆசிரியரா அப்படி போய் உட்காருங்க, அப்படி போய் நில்லுங்க. ஒரு நாயோட கேவலமா சொல்றாங்க. நாங்க தகுதிக்கு மீறி படிச்சிருக்கோம். எங்க சகோதர சகோதரிகளாம் MA BEd, BA BEd, அந்த மாதிரி DTEd, PPEd, CPEd, MPEd எல்லாம் படிச்சிருக்காங்க. படிச்சும் இருந்த எல்லா எபர்ட்டும் நாங்க பண்றோம், எல்லா டேலண்டும் பண்றோம், தேரியும் பண்றோம். எங்களுக்கான சமூகத்திலும் அங்கீகாரம் இல்ல. சொற்ப ஊதியம் வச்சு எங்களால ஒன்னும் பண்ண முடியல மேடம். அறவழியில தொடர்ந்து 15 நாட்களா போராடிட்டு இருக்கீங்க. அரசு தரப்புல என்ன பதில் வந்துச்சு, என்ன தகவல் சொல்றாங்க? அரசு தரப்புல ஒரே ஒரு கோரிக்கை, நாங்க 181 அதாவது வெல்ற வரை அது முழு நேரம் எங்களுக்கு ஆக்கம் கொடுக்கிற வரைக்கும் நாங்க களத்துல போராடுவோம். 181 3 நேரமா கொடுக்கணும். நாங்க பணி நிரந்தரம் மட்டும் தான் கேட்கிறோம், வேற எதுவுமே கேட்கல. தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழல்ல என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கீங்க? ஏன்னா 15 நாட்கள் தொடர்ந்து பல மாவட்டங்கள்ல இருந்து சென்னையை நோக்கி வந்து இங்க தங்கி தொடர்ந்து போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான பதில் அரசு தரப்புல இருந்து கிடைச்சிருக்கு? என் பேர் மணி. நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இங்கே வரோம். வந்து நாங்கள் கிட்டத்தட்ட இப்போ 14 நாட்களை கடந்து இன்னைக்கு 15வது நாள் இருக்கோம். ஒரு நாளைக்கு எங்களுக்கு இங்கே ஆகக்கூடிய பொருள் செலவே பார்த்தீங்க அப்படின்னா காலை உணவு, இரவு உணவு, நைட்டு வந்து எங்கேயாவது ஒரு விடுதியில் தங்குறோம். பணம் இருக்கிறதுனால விடுதியில் தங்குறோம். முந்தா நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் சக ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்லையும் பஸ் ஸ்டாண்ட்லையும் கோயம்பேட்லையும் கிளாமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்லையும் படுத்திருந்துட்டு ஏஞ்சி வர்றாங்க. என்ன காரணம்னா அவங்கள்ட்ட வந்து போராட்டத்தில் கலந்துக்கணுங்கிற உணர்வு இருக்கு. பட் வந்து அவங்களுக்கான தங்குவதற்கான பண வசதி இல்லை. ஏன்னா நாங்கள் வாங்கக்கூடாது 12,500 ரூபா. அது இப்போ இந்த மாதம் வந்து இங்கே போராட்ட காலத்திலே இருக்கும். எங்களோட சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஊர்ஜிதப்படுத்த முடியல. நாங்கள் வந்து இந்த போராட்டத்தில் இருக்கோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கை வாழ்வாதார கோரிக்கை, பணி நிரந்தரம் மட்டும்தான். இப்போ அரசாங்க தரப்புலேருந்து எங்களோட பேச்சுவார்த்தையை கூப்பிட்டுருந்தாங்க, போயிட்டு வந்தவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமைச்சர் நல்ல தகவல் சொல்லுவார் அப்படிங்கிறாரு. இப்போ நேற்றே அமைச்சர் வந்து பேட்டியில் சொல்லியிருக்காரு, அவங்களோட நிலை எங்களுக்கு தெரியும், நாங்கள் நல்லது செய்வோம்னு. ஆனால் இதை நாங்கள் நம்பி போகிற மாதிரி இல்லை. என்ன காரணம் அப்படின்னா கடந்த காலங்கள் அனுபவங்கள் ஒவ்வொரு முறையும் அதிகாரிகள்கிட்டயா இருக்கட்டும், அமைச்சர்கிட்டயா இருக்கட்டும், பேச்சுவார்த்தைக்கு போகும்போதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்து அனுப்புனாங்க. என்னன்னா நாங்கள் நல்லது செஞ்சிருவோம், உங்களுக்கு நல்ல அறிவிப்பு வந்துடும் போங்கன்னாங்க. அதே மாதிரி இப்பயும் சொல்றாங்க. அதுவும் வந்து நம்பிக்கை எங்களுக்கு இல்லாத காரணத்தெல்லாம் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம். எங்களுக்கு அறிவிப்போ அரசாணையோ வரும் வரை தொடர்ந்து களத்திலே இருப்போம். அது இன்னும் 5 நாள் ஆனாலும் 10 நாள் ஆனாலும் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் மட்டும்தான். அந்த கோரிக்கை தொடர்ந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் மட்டும்தான். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் வரை, அந்த அரசாணை கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு அகலமாட்டோம் என மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால் அரசு தரப்பிலிருந்து அவர்களுக்கு பல்வேறு முறை நம்பிக்கைகள் கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கைகள் எதுவுமே காப்பாற்றப்படவில்லை. பகுதி நேர ஆசிரியர்களினுடைய மனநிலையை பொறுத்தவரையில் நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் இருக்கிறார்கள். அரசாணையை கையில் வாங்கி கொண்டு தான் சொந்த ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்ற மிக தீவிர போராட்டத்தை பகுதி நேர ஆசிரியர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். வினிதா, பகுதி நேர ஆசிரியர்களின் போராட்டம் குறித்த நேரடி தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.